ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு சினி 360. இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டாப் 5 மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா படமும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட்டாக சொல்ல போகிற படம் மட்டும் தமிழ் டப்பில் இல்லை. என்னென்ன மூவிஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல்ல பார்க்க போகிற படம் கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி. இந்த படம் ஒரு கோர்ட்டும் ட்ராமா. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். தெலுங்கு சினிமாவில் ரிலீஸ் ஆன இந்த படம் தான் இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரி, படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்க்கலாம். விசாகப்பட்டினத்துல ஒரு டீனேஜ் பாய் அவனோட பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்துட்டு வரான். அந்த பையன் தான் படத்தோட கதாநாயகன். ரொம்பவும் பின்தங்கிய குடும்பம் தான் ஹீரோவோடைய குடும்பம். அப்போ வாட்ச்மேனா இருக்காரு. அம்மா சலவை தொழில் பண்ணிட்டு வராங்க. 12th ஃபெயில் ஆனதும் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஹீரோக்கு ஒரு நாள் ராங் கால் மூலமா ஒரு பொண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பொண்ணு யாருன்னா அதே ஊர்ல இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. கொஞ்ச நாள் பிறகு அந்த பொண்ணும் ஹீரோவும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் மேட்டர் பொண்ணோட வீட்டுக்கு தெரிய வருது. இன்னும் மைனரான அந்த பொண்ணு ஹீரோவை லவ் பண்றது பொண்ணோட மாமாவுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுது. தன் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஹீரோவை போக்சோ கேஸ்ல உள்ள தள்ளிடுறாரு. பொய்யான கேஸை போட்டு ஹீரோக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா இந்த பொண்ணோட மாமா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்துல குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஹீரோனா நடிச்ச இருக்கிறவங்க மட்டும் இல்லாம அட்வொகேட்டா வரவங்களும் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களும் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. மெயினா மாமா ரோல்ல நடிச்சிருக்கிறவரு பயங்கரமான வில்லத்தனத்தை காமிச்சு மிரட்டி இருக்காரு. பணம் இருக்கிற ஒரே காரணத்தை வச்சு சட்டத்தை எப்படி தப்பா யூஸ் பண்ணி பல நிரபராதிங்க தண்டிக்கப்படுறாங்கன்னு அருமையா சொல்லியிருக்காங்க. படம் IMDb 7.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படம் கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. படத்துல நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்க்க போற படம் தி டிப்ளமேட். படம் ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் தான் இது. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, படத்துல இந்தியாவை சேர்ந்த பொண்ணு கோலாலம்பூர்ல இருக்க பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தரை லவ் பண்றாங்க. டாக்ஸி டிரைவரான அந்த பாகிஸ்தான்காரர் ஆரம்பத்துல ரொம்ப நல்லவனா நடிச்சு ஹீரோயினை மயக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணை பாகிஸ்தானுக்கு கூப்பிடுறான். ஆரம்பத்துல தங்க அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அவன் சொன்னதை நம்பி பாகிஸ்தானுக்கு போக முடிவு பண்றாங்க. பாகிஸ்தானுக்கு போக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. வளர வளர குழந்தை ஒரு நோயால பாதிக்கப்படுது. பாகிஸ்தான்ல ஒரு இடம் இருக்கு, அங்க போனா கண்டிப்பா குழந்தைய சரி பண்ணிடலாம்னு சொல்லி இந்திய பொண்ணை சம்மதிக்க வச்சு பாகிஸ்தானுக்கும் கூப்பிட்டு போறான். பாகிஸ்தான் போனதுதான் அவனோட சுயரூபம் இந்தியாவில இருந்த பொண்ணுக்கு தெரிய வருது. தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, அந்த பொண்ணை பாலியல் தொந்தரவு கொடுக்கறதுன்னு ரொம்பவே சித்திரவதை பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி துப்பாக்கி வச்சு மிரட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா டார்ச்சர் தாங்க முடியாத பாகிஸ்தான்ல இருக்கிற தூதரக ஆபீஸ்க்கு போய் அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் சொல்லி கதறாங்க. ஆரம்பத்துல யாரும் நம்பாம இருக்காங்க. அங்க இந்திய தூதரா இருக்கிறாரு. அதை பத்தி விசாரிச்சு அந்த பொண்ணு சொல்றது உண்மைதானு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு பிறகு இந்தியாவில இந்த சம்பவம் நடக்கும்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த சுஷ்மா சுவராஜ் உதவி பண்ணி எப்படி அந்த பொண்ணை பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்றதுதான் மீதி கதை. படம் செம்மையா இருக்கும். படம் பார்த்த பிறகு நமக்குள்ள கண்டிப்பா இந்தியாவை பெருமையா நினைப்போம். இந்திய தூதரா ஆக்டர் ஜான் அப்ரஹாம் நடிச்சிருக்காரு. சுஷ்மா கேரக்டர்ல ஆக்டர் ஸ்ராவதி நடிச்சிருக்காங்க. இந்திய பொண்ணை நடிச்சிருக்கிறவங்க சொல்லவே வேணாம். ஒட்டுமொத்தமா படம் ஒர்த் ஃபார் டைம். IMDbல 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மூணாவதா பார்க்க போற படம் தாண்டேல். இந்த படம் கூட ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்து தெலுங்கு படம். ஃபுல்லாவே ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லரா எடுத்திருக்க இந்த படத்துல ஹீரோவா நாக சைத்தன்யாவும் ஹீரோயினா சாய் பல்லவியும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஆந்திராவில் இருக்க ஒரு கிராமத்துல மீன் பிடிக்கிற தொழிலை செஞ்சுட்டு வராரு ஹீரோ. அதே ஊர்ல இருக்கிற ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து நெருங்கி பழகி லவ் பண்ணிட்டு வராங்க. குஜராத்துக்கு பக்கத்துல இருக்க அரபிக் கடல் பகுதியில தான் இவங்க வழக்கமா மீன் பிடிச்சிட்டு வராங்க. ஒரு தடவை மீன் பிடிக்க போனா திரும்பி வர 9 மாசம் ஆகுன்றதுனால ஹீரோவை போக வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஊர் மக்களுக்காகவும் தன் நம்பி இருக்க 22 பேருக்காகவும் நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி கடலுக்கு போறாரு ஹீரோ. அங்கதான் பயங்கரமா ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா, நடுக்கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது புயல் பயங்கரமா அடிக்குது. இதனால ஹீரோவோட போட் பார்டர் தாண்டி பாகிஸ்தானுக்கு போயிடுது. இதனால எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க பாகிஸ்தான் கடற்படை. இதுக்கு பிறகு ஹீரோயினுக்கு வேற ஒருத்தர் கூட என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதன் பிறகு ஹீரோ வெளியே வந்தாரா என்ன நடந்ததுன்னு சொல்றது படத்தோட மீதி கதை. படத்தோட 2 பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, காலம் காலமா இருக்கிற மீனவ பிரச்சனையை இப்போ இருக்கிற அரசியலோட ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லவ் ஃபிளவரை தூவி படத்தை போர் அடிக்காம அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, படத்தில் நடிச்ச ஹீரோயின் நிஜ வாழ்க்கையில இருக்கிற மீனவ கம்யூனிட்டி பீப்புள் மாதிரி நடிச்சு அசத்தி இருக்காங்க. எஸ்பெஷலி சாய் பல்லவி ஆக்டிங், சின்ன சின்ன ரியாக்ஷன் ரொம்ப அழகாவே இருக்கும். 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி, லவ் சீன்ஸ் எல்லாம் படத்தோட இன்னொரு தடவை பார்க்கலாம்னு தோண வைக்கும். படம் IMDbல 6.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படத்தை பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
நாலாவது நம்ம பார்க்க போற படம் ஆபீசர் ஆன் டியூட்டி. ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் மூவி தான் ஆபீசர் ஆன் டியூட்டி. கதை என்னன்னா, கேரளாவில் தன்னோட ஃபேமிலி கூட இருக்காரு நம்ம ஹீரோ. படத்துல ஹீரோ போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவர் ஹேண்டில் பண்ற கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க ரொம்பவே கொடுமையா நடந்துக்கிறாரு. அப்படி ஒரு கேஸ்ல ரொம்பவே கொடுமையா நடந்துகிட்டதுனால ஹீரோவை டீப்ரமோட் பண்ணி வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. ரொம்ப கொடுமையா அந்த கேஸ்ல ஹீரோ நடந்ததுனால நம்ம ஹீரோவோட பொண்ணை ஒரு கேங் கொலை பண்ணிடுறாங்க. அப்போ கூட ஹீரோ குணத்தை மாத்திக்காம அதே மாதிரி தான் எல்லா கேஸையும் கொடூரமா ஹேண்டில் பண்ணிட்டு வராரு. டிரான்ஸ்பர் ஆகி போன முதல் நாளே ஹீரோக்கு ஒரு செயின் கேஸை விசாரிக்க வேண்டியதா வருது. அப்படி கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கேஸ் வேற எங்கேயும் கொண்டு போறது. அதாவது நம்ம ஹீரோ செயின் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கேஸ் மூலமா பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த வேலையை செஞ்ச கேங் தான் தன்னோட பொண்ணையும் கொலை பண்ணியிருக்கணும்னு டவுட் பண்றாரு ஹீரோ. அந்த வில்லன் கேங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா, அவங்கள என்ன பண்ணாருன்னு நொடிக்கு நொடி பல டேர்னிங் பாயிண்ட்ஸோட சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. IMDb 7.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. அஞ்சாவதா பார்க்க போற படம் சாவா. மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியோட மூத்த மகன் சாம்பாஜி 1680 அரியணையை ஏறாரு. அவரோட வளர்ப்பு அம்மா சோயாராபாய் அவங்க பையனான ராஜாராம மன்னனா ஆக்கணும்னு யோசிச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, முகலாய பேரரசர் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு அவுரங்கசீப்போட கண்ட்ரோல் இருக்க ஒரு பகுதியை சூறையாட போறாரு சாம்பாஜி. இதை பார்த்து அவுரங்கசீப் சாம்பாஜி மேல ரொம்பவே கோவப்படுறாரு. சாம்பாவை தோக்கடிச்சு சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தின பிறகுதான் கிரீடத்தையே போடுவேன்னு சபதம் எடுக்கிறார் அவுரங்கசீப். அவரோட பெரும்படியை எடுத்துட்டு மராட்டர்களான சாம்பாஜியை எதிர்த்து அவுரங்கசீப் வராரு. வர்ற வழி எல்லாமே பல ஊரை சூறையாடுற சாம்பாஜி கோவத்தை வர வைக்கிறாரு அவுரங்கசீப். இதை பார்த்த சாம்பாஜி அவரோட படையை எடுத்துக்கிட்டு போய் அவுரங்கசீப் கூட சண்டை போடுறாரு. கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்கன்னு அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்றது மீதி கதை. அவுரங்கசீப்பா வர அக்ஷய் கண்ணா பார்வையாலேயே நம்மள மிரட்டி இருக்கிறாரு. டைலாக்ஸை விட அக்ஷயோட பாடி லாங்குவேஜ் அவுரங்கசீப் மன்னரை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாரு. சாம்பாஜியா விக்கி கோஷல் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் ஃபுல்லாவே ஆக்ரோஷமா இருக்கும். சாம்பாஜியோட ஒய்ஃப் யசுபாய் கேரக்டர்ல ரஷ்மிகா மதான் நடிச்சிருக்காங்க. படத்தோட பிளஸ் பாயிண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக். இசை புயல் A.R. ரஹ்மான் மியூசிக்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு திரும்பவும் காட்டியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கு. அவுரங்கசீப் படைக்கிட்ட சாம்பாஜி மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சீன் வரும். அதுல சாம்பாஜிய சங்கிலியால கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் சித்திரவதை செய்வாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே எமோஷனலா ஆகும். IMDb 7.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆனா படம் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி வேற என்ன ஜானர்ல மூவி வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.